கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில புதுசா கட்டிட்டு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க மேரேஜ் ஆனிவர்சரி அன்னைக்கு குடி போறதுக்காக ஒரு பிளாட்டை விலைக்கு வாங்குறாங்க. ஹஸ்பண்ட் அந்த பூட்டின பிளாட்டுக்கு போய் அப்பப்ப தேவையானதை பாத்துக்குவாரு. அப்படி ஒரு நாள் ஒய்ஃப் கூட போன் பேசிட்டே ஹஸ்பண்ட் பூட்டின பிளாட்டை ஓபன் பண்ணி பாக்குறப்போ அவரோட பிளாட்ல எதையோ பார்த்து ஷாக் ஆகி ஓமை கார்டுன்னு சொல்றதோட ஹஸ்பண்டோட போன் கால் கட் ஆகுது. அதே நாள்ல கோயம்புத்தூர் அவுட்டர்ல இருக்கிற ஆனைக்கட்டி மலை அடிவாரத்துல அந்த ஹஸ்பண்ட் கொலை செய்யப்பட்டு ஒரு டெட் பாடி கிடைக்குது. இந்த கேஸ் சிஐடிக்கு வர சிஐடி கோஷ்டி அந்த அபார்ட்மெண்ட் பிளாட்டுக்கு போனா அந்த பிளாட்டோட ஹால் பூரா ரத்தக்கரையா இருக்கு. அந்த பிளட் எல்லாம் செக் பண்ணா செத்து போன ஹஸ்பண்ட் இல்லாம வேற 4 பேருடைய பிளட்டும் அந்த பிளாட்ல சிஐடிக்கு கிடைக்குது. ஹஸ்பண்ட் எப்படி செத்தான், எதை பார்த்து ஷாக் ஆனா, பூட்டின் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி அந்த 4 பேரோட ரத்தம் வந்துச்சு, இதெல்லாம் யாரு செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இது எல்லாத்துக்குமான மோட்டிவ் என்ன, சிஐடி இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றாங்கன்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி மலை அடிவாரத்துல ஒரு பொண்ணு பயந்து ஓடி வர்றா. அவளை ஒரு ஆளு பெரிய வாளோட கொல்ல துரத்துறான். அந்த பொண்ணு ஓடுறப்ப தடுக்கி ஒரு இடத்துல விழறா. அப்ப அந்த ஆளு கிட்ட வந்துடுறான். பொண்ணு அவளை விட்டுற சொல்லி கெஞ்சரா. அதெல்லாம் கேட்காத அந்த ஆளு வாளால அவளை குத்துறான். பொண்ணு கத்துற சவுண்டு காடு முழுக்க கேட்கறதோட சீன் கட் ஆகுது. ஆனைக்கட்டி மலை அடிவாரத்துல ஒரு டெட் பாடி கிடக்கிறதா கோயம்புத்தூர் போலீஸ் மூலமா சிஐடிக்கு நியூஸ் வருது. சிஐடி கோஷ்டியான தயா, பங்கஜ், பூர்வி அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க செத்து கிடக்கிறது ஒரு ஆளு. அவன் பேரு ரவீந்தர். பக்கத்துல அவன் ஒய்ஃப் மோனிகா அழுதுட்டு இருக்கா. ரவீந்தரோட உடம்புல 2 காயம் இருக்கு. ஒன்னு வாளால குத்தின காயம், இன்னொன்னு கன்னால ஷூட் பண்ண அடையாளம். அதுவும் புல்லட் ஒரு சைடுல போய் அடுத்த சைடு வழியா வெளியே வந்திருக்கு. ஆனா பாடி கிடக்கிற ஸ்பாட்லயும் பாடியிலயும் புல்லட் இல்ல. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சிஐடி என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடந்ததை சொல்ல நமக்கு காட்டுறாங்க. ஆனைக்கட்டி மலை அடிவாரத்துல ஒரு ஆளு ஒரு பொண்ணை தோத்திட்டு வந்து வாளால குத்தினான்ல, அவங்க எல்லாம் ஷார்ட் பிலிம்ல நடிக்க வந்தவங்க அந்த இடத்துல ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சீன்ல வாளால தரையில குத்துறப்போ அந்த பொண்ணு தள்ளி போயிடுவா. ஆனா வாள் தரையில குத்தி இருக்கும். தரையில குத்தின வாள் நல்லா உள்ள இறங்கி இருக்கும். அந்த வாளை கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து பார்த்தா வாள்ல ரத்தமா இருக்கும். என்னடா ரத்தமா இருக்குன்னு ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க அந்த இடத்த தோண்டி பார்த்தா அந்த இடத்துல ரவீந்தர் பாடி இருக்கும். பாடியில கிடைச்ச ஐடி ப்ரூஃபை வச்சு ரவீந்தர் ஒய்ஃப் மோனிகாவை இங்க வர சொன்னதா சொல்லி போலீஸ் முடிக்கிறாங்க. அப்ப சிஐடி கோஷ்டி அழுதுட்டு இருந்த மோனிகா கிட்ட விசாரிக்கிறாங்க. மோனிகா என்ன சொல்றான்னா, ரவீந்தர் மோனிகாவுடைய 5 இயர்ஸ் மேரேஜ் ஆனிவர்சரி வரப்போறதால சரவணம்பட்டியில மான்செஸ்டர் பில்டர்ஸ்னு புதுசா கட்டிட்டு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட்டை குடிபோகிறதுக்காக ரவீந்தர் வாங்குறாரு. ரவீந்தர் அந்த பூட்டின பிளாட்டுக்கு போய் அப்பப்ப தேவையானதை பாத்துக்குவாரு. அப்படி ஒரு நாள் மோனிகா கூட போன் பேசிட்டே ரவீந்தர் அந்த பூட்டின பிளாட் ஓபன் பண்றாரு. அப்ப அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகி ஓமை கார்டுன்னு சொல்றதோட ரவீந்தரோட போன் கால் கட் ஆயிடுச்சுன்னு சொல்றா மோனிகா. சில மணி நேரத்திலேயே போலீஸ் கூப்பிட்டு ஆனைக்கட்டி வர சொன்னதாலதான் ரவீந்தர் இறந்து போன விஷயமே தெரியும்னு சொல்றா. இதை கேட்ட சிஐடி கோஷ்டி அப்பவே மான்செஸ்டர் பில்டர்ஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. ரவீந்தரோட பிளாட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ரவீந்தரோட பிளாட்டை ஓபன் பண்ணா ஹால் முழுக்க ரத்தமா சிந்தி இருக்கு. செவுத்துல அங்கங்க கன்ஷாட்ஸ் நடந்த மாதிரி ஹோல்ஸ் விழுந்திருக்கு. சிஐடி கோஷ்டி கன்ஷாட்ஸ் நடந்திருக்க சவுண்டு கேட்டிருக்கும்னு வாட்ச்மேனை கூப்பிட சொல்லி பங்கஜ் அனுப்புறாங்க. அப்ப தயா பூர்விய பிளாட்டை ஃபுல்லா செக் பண்ண சொல்லிட்டு தயா பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். ரூம்ல பூர்விக்கு ஒரு பேக் ஃபுல்லா பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது. அப்ப பங்கஜ் வாட்ச்மேனை கூட்டிட்டு வர வாட்ச்மேனும் பிளாட்ல ரத்தம் சிந்திக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். சிஐடி கோஷ்டி வாட்ச்மேன்ட்ட ரவீந்தரோட டெட் பாடி அபார்ட்மெண்ட் விட்டு எப்படி வெளியே போச்சு, இவ்வளவு கன்ஷாட்ஸ் நடந்திருக்கு, சவுண்டு கேட்கலையா, சிசிடிவி ஃபுட்டேஜ், கெஸ்ட் என்ட்ரி ரெஜிஸ்டர்லாம் கேட்கறாங்க. அதுக்கு வாட்ச்மேன் பயந்துட்டே புது அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போகுது, அதனால நிறைய ஒர்க்கர்ஸ் டெனன்ஸ்லாம் அடிக்கடி வருவாங்க போவாங்க, அதனால ரெஜிஸ்டர்ல எல்லாரோட டீடைல்ஸும் நோட் பண்றது இல்ல. இப்பதான் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ற ஒர்க்கே போயிட்டு இருக்கு. அதோட யாருமே மெயின் என்ட்ரன்ஸ் வழியா பெரிய பொருள் எடுத்துட்டு போக மாட்டாங்க, தனக்கு எதுவும் தெரியலங்கிறான். இதை கேட்ட தயா கடுப்பாகி வாட்ச்மேன் வெளியே போக சொல்லிட்டு பங்கஜ் கிட்ட வாட்ச்மேன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்றான். அப்ப பூரி அவ கண்டுபிடிச்ச பேக்கோட அங்க வந்து பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காட்டுறா. யாருமே இல்லாத ஃபிளாட்ல பொண்ணுங்களோட ட்ரெஸ் எப்படி இங்க வந்துச்சுன்னு சிஐடி கோஷ்டி யோசிக்கிறாங்க. அப்ப தயா வாசக்கதவை செக் பண்ணா அது டேமேஜ் ஆகாம நார்மலா இருக்கு. சோ கில்லர் டோரை உடைக்காம கீஸ் வச்சு ஓபன் பண்ணி உள்ள வந்திருக்கணும். ரவீந்தரோட ஒய்ஃப் மோனிகா எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான்னு சொல்லிட்டு சிஐடி கோஷ்டி ஃபாரன்சிக் லேபுக்கு போறாங்க. அங்க டாக்டர் சலோன்ஸ்கி பிளாட்ல கிடைச்ச பிளட் சாம்பிள்ஸ் செக் பண்ணிட்டு ரவீந்தரோட சேர்த்து இன்னும் 4 பேரோட பிளட் அந்த சாம்பிள்ல கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்ப ரவீந்தர் டெட் பாடி மாதிரியே 4 பேரோட டெட் பாடி ஆனைக்கட்டி மலையில இருக்குமான ஆபீசர் ஃப்ரெட்டி கேட்க அதுக்கு டாக்டர் சலோன்ஸ்கியும் அசிஸ்டன்ட் தாரிகாவும் பிளட் ரிப்போர்ட் இன்னும் ஃபுல்லா வரல, பட் கொண்டு வந்த சாம்பிள்ல மொத்தம் 5 பேரோட பிளட் இருக்கு. ஒன்னு ரவீந்தரோடது, மிச்ச 4த்தையும் ரிப்போர்ட் வந்ததும் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்றாரு. அந்த பிளாட்ல கன்ஷாட் நடந்திருக்கு. ஆனா வாட்ச்மேனுக்கு எப்படி சவுண்ட் கேட்காம போகும்? அபார்ட்மெண்ட்டை விட்டு பாடியை எப்படி ஆனைக்கட்டி மலை அடிவாரத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க? ரூம்ல கிடைச்ச பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸும் அந்த 4 பிளட்டும் யாரோடதுன்னு சிஐடி கோஷ்டி யோசிக்க ஆபீசர் பூர்வி மோனிகாவை விசாரிச்சு சில தகவல் கொண்டு வர்றா. அது என்னன்னா, இந்த பிளாட்டை ரவீந்தர் வாங்குறதுக்கு முன்னாலேயே இந்த பிளாட்ல ஐடில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ் தான் ரூம்ல கிடைச்சிருக்கலாம்னு சொல்ல அப்ப ஏசிபி பார்த்திபன் அந்த பிளாட்டோட சாவியை, அதாவது ஒரிஜினல் சாவியை டூப்ளிகேட் போட்டிருந்தா
வாடகைக்கு தங்கியிருந்தவங்க கிட்டையும் அந்த ஃபிளாட்டோட சாவி இருக்கும். ஸோ அந்த அபார்ட்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா ஃபிளாட்ஸோடைய டெனன்ஸ் அண்ட் ஓனர் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி அவங்கள யாராச்சும் டவுட் வர்ற மாதிரி ஆள் இருக்கானான்னு செக் பண்ண சொல்ல ஆஃபீஸர் பூர்வி அப்பவே அந்த லிஸ்ட் எடுத்து கொண்டு வர்றா. அதை செக் பண்ணா ஆகாஷ்னு ஒரு பேர் மாட்டுது. ரவீந்தரோட ஃபிளாட்ல ஸ்டே பண்ணியிருந்த பொண்ணுகிட்ட அவன் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணதா தெரிய வருது. சிஐடி கோஷ்டி ஆகாஷை தேடி பார்ல பிடிக்கிறாங்க. அவன் போதையில என்ன சொல்றான்னா, ரவீந்தரோட ஒய்ஃப் மோனிகா பொய் சொல்றா, அந்த ஃபிளாட் அவங்களோட சொந்த ஃபிளாட் தான், ஒரு பொண்ணு இல்ல அங்க நிறைய பொண்ணுங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அது எப்படி ஆகாஷுக்கு தெரியும்னு சிஐடி கோஷ்டி கேட்க, அதுக்கு ஆகாஷ் ஒரு தடவை குடி போதையில அவன் பேக்கோட மாறி ரவீந்தர் ஃபிளாட்டுக்குள்ள போயிடுவான். அப்ப அங்க இருந்து வர 2 பொண்ணுங்க இவனை திட்டி வாட்ச்மேன்ட்ட அது இதுன்னு சொல்லி அபார்ட்மெண்ட்டே காலி பண்ணி வச்சிருவாங்க. இதுல ஆகாஷ் என்ன சொல்ல வர்றான்னா, ரவீந்தர் ஃபிளாட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ஐடி பொண்ணுங்க தங்கியிருப்பாங்க, அதுவும் ஒரு பொண்ணு இல்ல நிறைய பொண்ணுங்க மாத்தி மாத்தி தங்கியிருப்பாங்க. ரவீந்தர் இல்லீகலா நிறைய டெனன்ஸை தங்க வச்சிருக்கிறதா சொல்றான் ஆகாஷ். இதை கேட்ட சிஐடி கோஷ்டி நேரா மோனிகா வீட்டுக்கு போறாங்க. இந்த இல்லீகல் வாடகை மேட்டரை சொன்னதும் மோனிகா பயப்படுறா. அப்ப சிஐடி கோஷ்டி ரவீந்தரை நீ ஏதாச்சும் செஞ்சான்னு கேட்க மோனிகாவோட தங்கச்சி சிஐடி கிட்ட சண்டைக்கு வரா. அப்ப மோனிகா உண்மைகளை சொல்றா. அது என்னன்னா, ரவீந்தர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் பிளாட்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பான். இந்த மான்செஸ்டர் பில்டர்ஸுடைய பிளாட் ரொம்ப ராசியான வாஸ்து இருக்கிற பிளாட்னு பல லட்சங்கள் போட்டு இந்த பிளாட்டை வாங்கிட்டான். நாம அங்க குடிபோகிற வர எதுக்கு அதை சும்மா விடணும்னு வாடகைக்கு விட்டான். அதுல என்ன பிரச்சனைனா, ஃபேமிலிக்கு ரெண்டல் விட்டா அது ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், அதுவே பேச்சுலரான ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு வாடகைக்கு விட்டா ஸ்டே பண்றவங்க ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 8 பேர்னு கவுண்ட் ஏறிட்டே போகும். தலைக்கு இவ்வளோன்னு காசு வாங்கலாம். பசங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை வரும், கேர்ள்ஸ்னா பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு ரவீந்தர் ஐடி எம்ப்ளாயிஸ் பொண்ணுங்களுக்கு இஷ்டத்துக்கு வாடகை விட்டு இருந்திருக்கான். அப்போன்னு இந்த ஆகாஷ் குடிச்சிட்டு வந்து ரூம் மாதிரி பிரச்சனை பண்ண அபார்ட்மெண்ட் அசோசியேஷனுக்கு இல்லீகலா ரெண்டல் விட்டது தெரிய வர வேக வேகமா அங்க தங்கியிருந்த ஐடி பொண்ணுங்களை காலி பண்ண சொல்லிட்டு ரவீந்தர் நாம அங்க போய் ஸ்டே பண்ணலாம்னு சொன்னதான் சொல்றா மோனிகா. சிஐடி கோஷ்டி மோனிகா கிட்ட, சரி இப்ப டெனன்ஸ் லிஸ்ட்டை கொடு, அவங்க கிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்கலாம், இல்ல அவங்கள யாராச்சும் இந்த பிளாட்ல கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு பயந்த மோனிகா ரவீந்தர் ஒரு டைரியில இல்லீகலா வாடகைக்கு விட்டு சம்பாதிச்ச டீடைல்ஸை நோட் பண்ணிக்கிறதா சொல்லி ரவீந்தருடைய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்ததா சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரனை கொண்டு வர சொல்றா. அதுக்கு சிஐடி கோஷ்டி, ஓ நாளை பின்ன இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தா டைரி மாட்டிடக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களான்னு கிண்டலா கிட்ட சிரிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பசுபதி சிஐடி கிட்ட டைரி கொண்டு வந்து கொடுக்குறான். சிஐடி கோஷ்டி டைரியில இருக்கிற 8 பேரையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அபிஷேக், பூர்வி, பங்கஜ், தயானு எல்லாரும் அந்த 8 பேரை போய் விசாரிச்சுட்டு வராங்க. பார்த்தா எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. அப்ப யாரு தானே அந்த செத்து போன 4 பேர்னு சிஐடி கோஷ்டி யோசிக்க, டாக்டர் சலோன்ஸ்கி எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுட்டே உள்ள வரான். ஃபுல் பிளட் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. ரவீந்தருடைய ரத்தம் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான ரத்தம், மற்ற 4 பிளட்டும் பேஷண்டுடைய பிளட், அதுவும் ப்ரிசர்வ் பண்ணி வச்ச ஸ்டோரேஜ் ஆஃப் லீஷன்ஸ் பிளட்னு சொல்றாரு. அது எப்படி பேஷண்ட்ஸுடைய ஸ்டோர் பிளட்னு சலோன்ஸ்கி சொல்றாருன்னா, ஸ்டோரேஜ் ஆஃப் லீஷன்ஸ் பிளட்டை வச்சு. ஸ்டோரேஜ் லீஷன்ஸ் பிளட்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற பிளட்ல ஆர்பிசி டபிள்யூபிசின்னு 2மே இருக்கும். பிளட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அந்த ஆர்பிசிங்கிற ரெட் பிளட் செல்ஸோட தன்மை மாறும் இல்ல குறைஞ்சிரும். அதுதான் ஸ்டோரேஜ் லீஷன்ஸ்னு சொல்லுவாங்க. பிளாட்ல கிடைச்ச 5 பிளட்ல 4 பிளட் இந்த ஆர்பிசி லாஸ் ஆகி இருக்கு. பிளாட்ல கிடைச்ச 5 ரத்தத்துல 4 ரத்தம் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்ட ரத்தம். சோ அந்த 4 பிளட்டும் 4 பேஷண்டுடைய ப்ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்ட பிளட்னு சொல்ல, அப்ப ஏசிபி பேஷண்டோடைய பிளட்னா கண்டிப்பா அதை ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த பிளட் வேஸ்ட் ஆச்சுன்னா அதை அழிக்க இன்சினரேட்டர்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இன்சினரேட்டர்ங்கிற மெத்தடு பிளட்டை சாம்பலாவோ இல்ல கேஸாவோ மாத்தி டிஸ்போஸ் பண்றது. உடனே ஏசிபி சிஐடி கோஷ்டியை கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற இன்சினரேட்டர் சென்டர்ஸுக்கும் பிளட் பேங்குக்கும் போய் விசாரிக்க சொல்றாரு. அப்படியே அந்த பிளாட்டை தவிர்த்து மொத்த அபார்ட்மெண்ட்டையும் செக் பண்ணி வேற க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க சொல்றாரு. ஆபீசர் அபிஷேக் அந்த சென்டர்ஸை தேடி போக ஆபீசர் தயா அபார்ட்மெண்ட்டுக்கு போய் செக் பண்றான். பிளாட்ல தயா செவுத்துல அங்கங்க கன்ஷாட்ஸால விழுந்துக்கிற ஹோல்ஸை பார்த்துட்டு, கில்லர் ஏன் குறி வச்சு சுடாம குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி இப்படி ஷூட் பண்ணிருக்கான், கில்லர் எதை இல்ல யாரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான்னு யோசிக்க, உடனே தயா புல்லட் பவுடருடைய ட்ரேசஸை பார்க்கலாம்னு அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு சிஐடி கோஷ்டி ஹோல்ஸை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்போ தரையில ரத்தம் சிந்தி இருக்கு. அது மேல ஏதோ சின்ன வீல் மார்க் தெரியுது. அப்ப இங்க கண்டிப்பா ரோலிங் சேரோ இல்ல வீல் சேரோ இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட் முழுக்க அந்த வீல் வச்ச சேரை தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப மொட்டை மாடியில ஒரு வீல் சேரும் ஒரு மூட்டையும் கிடைக்குது. சிஐடி கோஷ்டி அதை எடுத்துட்டு பிளாட்டுக்கு வராங்க. ரத்தக்கரையும் புல்லட்ஸ் பட்டிருக்கிற வீல் சேரை அந்த வீல் மார்க் இருக்கிற இடத்துல வச்சு பாக்குறாங்க. அப்ப பங்கஜ் அந்த மூட்டையில என்னக்குன்னு காட்டுறான். பார்த்தா அது ஒரு டம்மி மேனிக்கின் பொம்மை. அந்த பொம்மை மேல சின்ன சின்னதா 4 பிளட் பேக்ஸ் இருக்கு. சிஐடி கோஷ்டி பொம்மையை எடுத்து வீல் சேர்ல வச்சு பாக்குறாங்க. சிஐடி கோஷ்டிக்கு கில்லர் இந்த பொம்மையை வச்சு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு தெரியுது. பட் தயாக்கு டவுட் என்னன்னா, இவ்வளோ கிட்ட இருக்கிற பொம்மையை ஷூட் பண்ண எதுக்கு கில்லர் குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி செவரு பூரா கண்டமணிக்கு சுட்டிருக்கான். இந்த பிளாட்டை ஓபன் பண்ணி ரவீந்தர் இந்த பொம்மையை பார்த்ததுக்காக கில்லர் அவனை கொள்ளணும். ரவீந்தரை கொண்டதுக்கு அப்புறம் கில்லர் எப்படி டெட் பாடியை காட்டு கொண்டு போனான். முக்கியமா கில்லர் ஏன் இந்த பொம்மையை இந்த பிளாட்ல வச்சு ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும்னு யோசிக்கிறான். அங்க அபிஷேக் பிளட் பேங்குக்கு போய் 4 பேஷண்டுடைய ரத்தத்தை பத்தி விசாரிக்க,
இந்த பிளட் பேங்கோட ஓனரும் செக்யூரிட்டி ஹெட்டும் ஒருத்தர் தான். அவர் பேரு ரிட்டையர்ட் கர்னல் சங்கர். அவர் மிலிட்டரியில பெரிய ஆபீசரா இருந்தவர். அவர்கிட்ட தான் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்ச பேஷண்டோட பிளட்ஸ் எடுக்கிற ஆக்சஸ் கீ இருக்குன்னு அந்த பிளட் பேங்கோட மேனேஜர் செல்வா அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்றாங்க. மேனேஜர் கிட்ட கர்னல் சங்கர் பத்தி அபிஷேக் விசாரிக்க கர்னல் சங்கர் பத்தி மேனேஜர் செல்வாக்கு தெரிஞ்சதை சொல்றான். கர்னல் சங்கர் மிலிட்டரியில ஸ்னைப்பர் பேட்சை சேர்ந்தவர், ஷார்ப் ஷூட்டர்னு சொல்ல உடனே அபிஷேக் ஃப்ரெட்டி கிட்ட ரவீந்தர் பாடியில இருந்த கன் ஷாட் ஒருவேளை ஸ்னைப்பர் ஷாட்டா இருக்கலாம்னு செக் பண்ண சொல்றான். இதே நேரம் பிளாட்ல தயா வீல் சேர் செக் பண்றான். அப்ப சேர்ல இருக்கிற ஒரு புல்லட் ஹோல்ல ஒரு ஸ்னைப்பர் புல்லட் கிடைக்குது. இத பார்த்ததும் தயாக்கு புரிஞ்சிருது கில்லர் இந்த பிளாட்ல இருந்து பொம்மையை ஷூட் பண்ணல, அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருந்து ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கான். தயா இந்த பொம்மைக்கு நேரா இருக்கிற பெரிய ஜன்னலை போய் பாக்குறான். பல மீட்டருக்கு அந்த பக்கம் தான் பில்டிங் இருக்கு. கில்லர் தூரமா இருக்கிற பில்டிங்ல இருந்து சுற்றுப்பானான்னு பங்கஜ் கேட்க அதுக்கு தயா அவ்வளவு தூரத்துல இருந்து ஸ்னைப்பர் புல்லட்ஸ் வராது, கில்லர் வேற எங்கேயோ இருந்து தான் ஷூட் பண்ணிருக்கணும்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க செவுத்துல இருந்த புல்லட் ஹோல்ஸ்ல லேசர் லைட் அடிக்க சொல்றான். பங்கஜ் லேசர் லைட் அடிக்க அபார்ட்மெண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பில் போர்டை காட்டுது அந்த லேசர் லைட். இதே நேரம் அபிஷேக் பிளட் பேங்க்ல டீடைல்ஸ் வாங்கிட்டு கர்னல் சங்கர் ஸ்டே பண்ணிருக்கிற கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனிங்கிற ஏரியால இருக்கிற பிளாட்டுக்கு போறாங்க. அங்க கர்னல் சங்கர்ட்ட ஆக்சஸ் கீ பத்தி விசாரிக்க கர்னல் சங்கர் என்னடானா அவர் மிலிட்டரியில எப்படி எல்லாம் இருந்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. நாங்களாம் மிலிட்டரியில எவ்வளவு டிசிப்ளினா இருந்தோம் தெரியுமா, நான் கிளீனா டைம் டேபிள் போட்டு எப்படி வாழ்றவன் தெரியுமான்னு அவர் பாட்டுக்கு அவர் சொந்த கதையை பேச அபிஷேக் அவரை ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் விடுங்க சார்னு, எங்களுக்கு தேவை ஆக்சஸ் கீ டீடைல்ஸ். அந்த ஆக்சஸ் கீக்கு டூப்ளிகேட் கீ இருக்கான்னு கேட்க அகைன் கர்னல் சங்கர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க சிஐடி ஆபீசர்ஸ், மிலிட்டரியில வெயில் குளிர் பனியில சோறு தண்ணி இல்லாம ஒரு போர் வந்துட்டா கூட வேலை செய்யற நண்பர்களை இழந்து ஃபேமிலிஸை விட்டு தூரமா வந்து மிலிட்டரியில நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க ஒரே ரீசன் தேசப்பற்று. அப்படிப்பட்ட மிலிட்டரிக்கு இம்பார்ட்டன்டான விஷயமே டிசிப்ளின் தான். என்னோட பிளாட்ல ஒரு பொருள் வச்சா அது வச்ச இடத்துல இருக்கும். என்னோட டிசிப்ளினுக்கு என்னோட டெய்லி ரொட்டீனை எக்ஸாம்பிளா சொல்றேன் கேளுங்க. மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு காஃபி குடிக்கணும்னா கூட நான் அங்க இங்கெல்லாம் போய் குடிக்க மாட்டேன். என்னோட ரிட்டைர்மெண்ட் காசை சேர்த்தி தேடி தேடி வாஸ்து பார்த்து வாங்கின இந்த பிளாட்ல இந்த சேர்ல டிசிப்ளினா உட்காந்து காலையில 9 மணிக்கு ஒன்னு சாயங்காலம் 5 மணிக்கு ஒண்ணுன்னு ஒரு கையில காஃபி இன்னொரு கையில டெத் வாஸ் நாட் பெயின்ஃபுல்ங்கிற எனக்கு பிடிச்ச புக்கை படிச்சுக்கிட்டே குடிப்பேன். கையில போன் இருந்தா டிசிப்ளின் இருக்காதுன்னு ஆபீஸ்ல தான் லேண்ட்லைன் யூஸ் பண்றேன். இப்படி ஒரு டிசிப்ளினான ஆளை உங்க லைஃப்ல பாத்திருக்கீங்களா அபிஷேக்னு கேட்க ஒரு ஆக்சஸ் கீக்கு டூப்ளிகேட் கீ வச்சிருக்கியான்னு கேட்க போனா அவரோட வாழ்க்கை வரலாறு சொந்த கதையெல்லாம் சொல்லி ஆபீசர்ஸ் டென்ஷன் பண்றாரு. அபிஷேக் மறுபடியும் ஆக்சஸ் கீயை பத்தி கர்னல் கிட்ட கேட்க கர்னல் சங்கர் ஆக்சஸ் கீஸை காட்டுறாரு. சிஐடி கோஷ்டி கர்னல் கிட்ட நாங்க மறுபடியும் விசாரிக்க வருவோம்னு சொல்ல அதுக்கு கர்னல் சங்கர் ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி மேன் மேல கொலப்பலை விழுறதா ஷேம்னு சொல்ல மறுபடியும் ஒரு டிசிப்ளினை பத்தி பேசுறதுக்குள்ள கிளம்பலாம்னு ஃப்ரெட்டியும் அபிஷேக்கும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற பில் போர்ட்ல ஏதோ இருக்குன்னு தயா ஏறி பாக்குறான். பார்த்தா அந்த லேசர் லைட் பட்ட இடத்துல கர்வான ஸ்டீல் பிளேட் இருக்கு. அந்த பிளேட்ல நிறைய புல்லட்ஸ் பட்ட அடையாளமும் இருக்கு. இதை பார்த்ததும் தயாக்கு புரிஞ்சிருது கில்லர் ரிகோஷெட் புல்லட் அல்லது பவுன்சிங் புல்லட் எஃபெக்ட்ங்கிறத யூஸ் பண்ணிருக்கான்னு. ரிகோஷெட் புல்லட் எஃபெக்ட்னா ஒரு ஷூட்டர் அவனோட குறி ஸ்ட்ரைட்டா இருக்கு, அந்த ஸ்ட்ரைட்டான டைரக்ஷன்ல அவன் டார்கெட்டும் இருக்கு. ஸ்ட்ரைட்டான டைரக்ஷன்ல அவன் ஷூட் பண்ணா புல்லட் போய் ஸ்ட்ரைட்டா இருக்கிற அந்த டார்கெட் மேல படும். அதுவே ரிகோஷெட் புல்லட் எஃபெக்ட்ல ஒரு ஷூட்டர் இருக்கான், அவனோட டார்கெட் ஸ்ட்ரைட்டா இல்லாம சைட்ல இருக்கு. அங்க ஷூட்டருக்கு நேரா கர்வ்டு ஸ்டீல் பிளேட் இருந்து ஷூட்டர் பிசிக்ஸையும் மேக்ஸையும் சரியா யூஸ் பண்ணி அந்த கர்வ்டு ஸ்டீல் பிளேட்ல சுட்டா ஸ்டீல் பிளேட்ல வேகமா பட்ட புல்லட் அதே வேகத்துல இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கிற டார்கெட் மேல போய் படும். இதைத்தான் கில்லர் பிராக்டிஸ் பண்ணி ரவீந்தரை கொண்டு இருக்கணும்னு இது எல்லாத்தையுமே தயா ஏசிபி கிட்ட சொல்லி சிஐடி கோஷ்டி மான்செஸ்டர் பில்டர்ஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரவீந்தருடைய பிளாட்டுடைய ப்ளூ பிரிண்ட்ஸை காட்டுறாங்க. அப்ப ஏசிபி கில்லர் பவுன்சிங் புல்லட் பிராக்டிஸ் தான் பண்றதா இருந்தா வேற காலியா இருக்கிற பிளாட் எல்லாம் விட்டுட்டு ஏன் ரவீந்தரோட பிளாட்டை சூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும்? கில்லர் அந்த மேனிக்வின் பொம்மையில பிளட் பேக்ஸை செஸ்ட்ல ஒட்டி இருப்பான். சோ கில்லரோட எய்ம் வந்து செஸ்ட்ல ஷூட் பண்றது. ஆனா ரவீந்தரோட உடம்புல புல்லட் செஸ்ட்ல பட்டிருக்காது, வயித்துல பட்டிருக்கும். சோ ரவீந்தர் சேர்ல உட்கார்றப்ப சாகல, நிக்கிறப்ப புல்லட் ஷூட் ஆகி இருக்கு. ஒருவேளை ரவீந்தரை கொல்றது கில்லரோட பிளான் இல்லனா வேற யாருதான் கில்லருடைய உண்மையான டார்கெட்னு ஏசிபி கேட்க சிஐடி கோஷ்டி யோசிக்கிறாங்க. அப்ப அபிஷேக் ஃப்ரெட்டி வராங்க. ஏசிபி கிட்ட பிளட் பேங்க் ஆக்சஸ் கீ கர்னல் சங்கர் பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஃப்ரெட்டி அபிஷேக் ரெண்டு பேரும் மான்செஸ்டர் பில்டர்ஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற செத்துப்போன ரவீந்தருடைய பிளாட் ப்ளூ பிரிண்ட்ஸை பாக்குறாங்க. இது ரவீந்தருடைய பிளாட் ப்ளூ பிரிண்ட் பூர்வி சொல்ல இது அப்படியே பார்க்க கர்னல் சங்கருடைய பிளாட் மாதிரியே இருக்குன்னு சொல்றான் அபிஷேக். இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே நமக்கு சில கம்பேரிஷன் சீன்ஸும் காட்டுறாங்க. அதாவது சரவணம்பட்டியில மான்செஸ்டர் பில்டிங்ஸ் அபார்ட்மெண்ட்ல கில்லர் ஸ்னைப்பர் வச்சு ரவீந்தரோட பிளாட்ல பவுன்சிங் புல்லட் பிராக்டிஸ் பண்ணதே அதே மான்செஸ்டர் பில்டர்ஸ் உடைய சாய்பாபா காலனி ஏரியால இருக்கிற இன்னொரு அபார்ட்மெண்ட் பிளாட்ல குடியிருக்கிற கர்னல் சங்கரை கொல்லத்தான். அதே டெய்லர், அதே வாடகை, ஆனா ஆள் மட்டும் வேற வேறங்கிற மாதிரி லொகேஷன் வேற, கொல்ற ஆள் வேற, ஆனா வாஸ்துப்படி பிளாட்டோட அமைப்பெல்லாம் ஒண்ணுதான். சோ கர்னல் சங்கர் தான் டார்கெட்னு சிஐடி கோஷ்டிக்கு புரியுது. அப்ப ஏசிபி டைம் பார்த்து சாயங்காலம் மணி 4:45 சொல்ல அபிஷேக்கு கர்னல் சங்கர் சாயங்காலம் 5 மணிக்கு ஷார்ப்பா காஃபி குடிக்க ஹால்ல இருக்கிற சோஃபால உட்காருன்னு சொன்னது ஞாபகம் வருது. சிஐடி கோஷ்டி அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க.
அபார்ட்மெண்ட்ல கர்னல் சங்கர் டைம் பார்த்துட்டே காஃபி போடுறாரு. அதே நேரம் முகம் மறைச்ச மாதிரி ஒரு கில்லர் பெரிய சூட்கேஸோட கர்னல் அபார்ட்மெண்ட்டுக்கு சைடுல இருக்கிற இன்னொரு அபார்ட்மெண்ட்ல ஏறி ஸ்னைப்பரை அசம்பிள் பண்றான். டைமும் 5 போகுது. டிசிப்ளினுக்கு பிறந்த கர்னல் காஃபியும் கையுமா சோஃபால வந்து உட்கார்றாரு. கரெக்டா மணி 5 கில்லர் ஒரு கர்வான டிஷ் ஆண்டனாவை குறி வச்சு ஷூட் பண்றான். புல்லட் போய் டிஷ் ஆண்டனால பட்டு பவுன்ஸ் ஆகி கர்னல் விட்டு பெரிய ஜன்னல் வழியா சோஃபால உட்கார்ந்து இருக்கிற அவருடைய செஸ்ட்லயே இறங்குது. கர்னல் சாப்டர் க்ளோஸ் நம்மளால நினைக்கிறப்ப அந்த புல்லட்டை புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு செஸ்ட்ல வாங்கினது தயா. அப்படியே டைம் ரிவர்ஸ்ல போகுது. கில்லர் ஷூட் பண்றதுக்கு சில செகண்ட்ஸ்க்கு முன்னால் நடந்ததை காட்டுறாங்க. அபிஷேக்கும் தயாவும் கையில ஸ்னைப்பரோட கர்னல் வீட்டுக்கு வராங்க. டக்குன்னு அந்த அபிஷேக் கர்னலை ரூம் கார்னருக்கு இழுத்துட்டு போக புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு வந்த தயா கர்னல் உட்காந்து சோஃபால உட்காந்துக்கிறான். கரெக்டா மணி 5 கில்லர் ஷூட் பண்றான். கர்னலுக்கு பதிலா தயா உட்காந்துருக்கான். தயாவோட உடம்புல புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்ல புல்லட் பட்டதை காட்டுறாங்க. புல்லட்டை வெஸ்ட்ல வாங்கின உடனேயே தயா அவங்கிட்ட இருக்கிற ஸ்னைப்பரை வச்சு புல்லட் வந்த டைரக்ஷன்லயே இருக்கிற கர்வ் டிஷ் ஆண்டனா பார்த்து சொல்றான். இப்ப தயா ஷூட் பண்ண புல்லட் ஆண்டனால பட்டு பவுன்ஸ் ஆகி கில்லருடைய கையிலே இறங்குது. கில்லர் ஸ்னைப்பரை போட்டுட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்தா ஃப்ரெட்டி பங்கஜ் நிக்கிறாங்க. அப்ப கில்லருடைய முகத்தை காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா கர்னல் சங்கருடைய பிளட் பேங்க்ல மேனேஜரா வேலை செஞ்ச செல்வா. சிஐடியை பார்த்து ஷாக் ஆன செல்வா எகைன் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் மொட்டை மாடிக்கு போயிடுறான். மொட்டை மாடிக்கு சிஐடி கோஷ்டி வந்துடுறாங்க. செல்வாவை லாக் பண்ணி ஏன் கர்னலை கொல்ல பார்த்தன்னு கேட்டுட்டே இருக்க அப்ப சிஐடி கோஷ்டிக்கு பின்னால யாரோ கன்னோட வந்து தயாவோட ஷோல்டர்லயே சுட்டுறாங்க. தயாவை சுட்டது யாருன்னு திரும்பி பார்த்தா அது ரவீந்தருடைய பக்கத்து வீட்டுக்காரனான பசுபதி. இந்த பசுபதியும் மேனேஜர் செல்வாவும் அண்ணன் தம்பிங்க. செல்வாவை பசுபதி அவன் பக்கம் வர சொல்ல செல்வாவும் போறான். அப்ப கரெக்டா அபிஷேக் குறுக்க டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆபீசர் பங்கஜ் பசுபதியை ஷூட் பண்ணிடுறான். சிஐடி கோஷ்டி அண்ணன் தம்பி 2 பேரையும் சிஐடி பீரோக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப பசுபதியும் செல்வாவும் அவங்களோட ரிவெஞ்ச் ஸ்டோரியை சொல்றாங்க. கர்னல் சங்கர் மிலிட்டரியில ஸ்னைப்பர் ஸ்குவாட்ல இருந்திருப்பாரு. அதே ஸ்குவாட்ல தான் பசுபதி செல்வாவுடைய அப்பாவான சிவாவும் இருந்திருப்பாரு. திடீர்னு டெரரிஸ்ட் சின்ன பசங்களான பசுபதி செல்வாவை கடத்தி வச்சு சிவாவை ஸ்லீப்பர் செல்லால வேலை பார்க்க சொல்லி பிளாக்மெயில் செய்யறாங்க. அப்படி அவங்க ஸ்குவாடெல்லாம் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண போனப்போ பசுபதி செல்வாவுடைய அப்பாவான சிவா செஞ்ச டபுள் ஏஜென்ட் வேலையால இவங்க ஸ்குவாட்ல எல்லாரும் இறந்துடுறாங்க. அதுல எப்படியோ சங்கர் மட்டும் தப்பிச்சு சிவா தான் ஸ்லீப்பர் செல்னு தெரிஞ்சு ஸ்னைப்பரால ஷூட் பண்ணி கொன்றுவாரு. அவங்க அப்பா இறந்து போன நியூஸ் கேட்ட பசங்களுக்கு கர்னல் சங்கரால தான் அவங்க அப்பா செத்தாருன்னு கோவம் வருது. அவங்க அப்பா சிவா எப்படி ஸ்னைப்பரால சுட்டு கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி சங்கரையும் கொல்லணும்னு பிளான் போடுறாங்க. ஸ்னைப்பர் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ண கர்னல் சங்கருடைய பிளாட் மாதிரி எக்ஸாக்டா இருக்கிற ரவீந்தருடைய பிளாட்டை சூஸ் பண்றாங்க. ரவீந்தருடைய பக்கத்து வீட்டுக்காரங்கிறதால அந்த பிளாட்டுக்கு ஈஸியா பசுபதியால கீஸ் வச்சு போக முடியும். செல்வா தான் பிளட் பேங்க்ல மேனேஜர். சோ பிராக்டிஸ் பண்ண பேஷன் பிளட்டை கர்னலுக்கு தெரியாம திருடிட்டு வர்றான். ரவீந்தருடைய பிளாட்ல பவுன்சிங் பிளட் எஃபெக்ட சைலன்சர் ஸ்னைப்பர் கன்னை வச்சு பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நிஜமாலே குறுக்கு இந்த கௌஷிக் வந்த மாதிரி ரவீந்தர் தெரியாம டார்கெட் பொம்மைக்கு நடுவுல வர அவன் மேல ஸ்னைப்பர் புல்லட் பட்டு செத்துறான். ரவீந்தர் பாடியை பஞ்சதந்திரம் ஸ்டைல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற லாண்ட்ரி கன்வேயர் மூலமா வாட்ச்மேனுக்கு தெரியாம வெளியே கொண்டு போய் ஆனக்கட்டி மலை அடிவாரத்துல புதைச்சாங்க. கில்லர்ஸுடைய பிளான் என்னன்னா ரவீந்தர் பாடியை காட்டுல மறைக்கணும். ரவீந்தர் பிளாட்ல எவிடன்ஸ் மறைக்கணும். கர்னல் சங்கரை ஸ்னைப்பர் மூலமா கொல்லணும். ஆனா இதுல கில்லர்ஸே எதிர்பார்க்காதது என்னன்னா ரவீந்தர் பாடியை இவங்க காட்டுக்குள்ள புதைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அதே இடத்துல ஷார்ட் பிலிம் ஷூட்டிங் எடுக்க வந்தவங்க கண்ணுல ரவீந்தருடைய பாடி மாட்டினது. அதை வச்சு உடனே சிஐடி ரவீந்தர் பிளாட்டுக்கு வந்தது. அதனால கில்லர்ஸால ரவீந்தர் பிளாட்டை ஃபுல்லா கிளீன் பண்ண முடியாம போயிருக்கும். கில்லர்ஸுக்கு டைம் கிடைச்சிருந்தா பிளாட்ல இருந்த ரத்தம், சேரு, மேனிக்குன்னு எல்லாத்தையுமே அபார்ட்மெண்ட்ல இருந்து எங்கேயோ வெளியே கொண்டு போய் மறைச்சிருந்திருப்பாங்க. கரெக்ட் டைம்ல சிஐடி கோஷ்டி எல்லா சைட்லயும் அணைக்கட்டி கர்னல் சங்கரையும் காப்பாத்தி 2 கில்லர்ஸையும் பிடிச்சாங்க. கொலை செய்ய பிளான் போட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்றப்போ ஒரு கொலையும் செஞ்சுட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சு பிடிக்க வந்த சிஐடி ஆபீசரே ஷூட் பண்ணதுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்னு ஏசிபி சொல்றதோட மேனிக்யூன்கிற இந்த சிஐடி எபிசோட் முடிகிறது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். டாடா.